இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியே இருக்குது. நாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்காக வந்திருக்குது. இந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்குலாம் வந்திருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா, உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜாப்போட ரிலேட்டடாக என்ன கொஷின் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு முன்னுரிமையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புகிற சார்ஜ் மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்து பக்கத்துலேயே இருந்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்தீங்களா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருக்கலாம், அதே மாதிரி டிகிரி படிச்சிருக்கலாம். இதெல்லாம் படித்து நான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலான்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா, இந்த வீடியோவை தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்களா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் கிடைக்கும். மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான நிறைய திட்டம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வருமா வராதான்னு தெரியாது. அதனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா புது விவசாயம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 28/7/2025 மதியம் 12:15 PM பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பழனி முருகன் கோவில் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன். அதேமாதிரி நேர்காணல் பார்த்தீங்கன்னா எப்போ எத்தனை அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்குது, நேர்காணல் லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணுங்கிறீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃப்ரம் த போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 2 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அது என்ன உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகுதோ அதை பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ரீசனாக எடுத்தால் 3 மாதத்துக்குள்ளே எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் எழுதிங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கானது, அதனால் பெண்கள் மட்டும் விண்ணப்பிங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். 30/6/2025 இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆயனவங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆயனா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமு, அதாவது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமா இல்லை பேரண்ட்ஸ் நேமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறத கொடுத்துங்க. நேஷனாலிட்டி நேமு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னங்கிறது கொடுத்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, அது எப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஜெராக்ஸும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் எதில் வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எழுதுங்க. உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் ஆதாரில் இருக்கிற மாதிரி எழுதிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஏதாவது ஒர்க் ஷாப்பு ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நான் கொடுத்துக்கிற தகவல் எல்லாமே கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளேஸு டேட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க பாருங்கள். எந்த பிளேஸில் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை போட்டுருங்க. இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சமூக நலத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலோசனை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கால் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா என்னாங்களோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர் தேர்வு செய்ய வேண்டிய தேசிய தகவல் மையம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு அலுவலகம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் மேற்கொள்ள ஒப்புதல் பெறப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் பெறப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய முறையில் உங்களுக்கு பணியமர்த்துறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்நோக்கு உதவியாளர், பாதுகாவலர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமைக்க தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 24 மணி நேரம் சேவையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் நீங்கள் அங்கேயே இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஷிஃப்ட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பணி சுழற்சி முறை 8லேருந்து 8, அதே மாதிரி நைட் 8லேருந்து காலையில் 8, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட்டாக கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கொடுக்குறாங்க. அதே மாதிரி மதுரையை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம 2 நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 2வது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி. மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேணும். அதேமாதிரி 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரம் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் கண்டிஷன் தான். 2 வேகன்சி. மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதியத்தில் 12,000 ரூபா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலும் விண்ணப்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு அதோட தகுதி சான்றிதழ் எல்லாமே நீங்கள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா 31/7/2025 இந்த தேதிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம் 3ஆம் தளம், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மதுரை 625020 இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் தொலைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைனை 045225808181 இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விண்ணப்பிச்சிருங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்த்து உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் சொல்லாத புது தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது, இந்த ஜாப் வந்தது தெரியாது. அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.